வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி. தலைப்புச் செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது ஆண்டு விழாவை புதுடெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். பல்கலைக்கழக மானியக்குழு நாளை நடத்தவிருந்த தேசிய தகுதித் தேர்வை ஒத்திவைத்துள்ளது. ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உழவர்கள் தங்கள் உழைப்பிற்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தை மாதம் முதல் நாள் இப்பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவம் தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த புத்தரிசியை புதுப்பானையில் பால், வெல்லம், நெய் சேர்த்து பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து இப்பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று அதிகாலையிலேயே மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு வேளாண் பொருட்களுடன் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராமப்புறங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, ரேக்லா பந்தயம், வழுக்கு மரம் ஏறுதல், இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டில் ஏராளமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்ள தயார் நிலையில் உள்ளனர். இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறும் நிலையில் அவனியாபுரத்தில் போட்டியில் பங்கேற்பதற்காக 2026 காளைகளும் 1735 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். இதில் சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் கார், டிராக்டர் உள்ளிட்ட பரிசுகளும், இது தவிர போட்டியில் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர், குக்கர், கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்களையும் காளை உரிமையாளர்களின் ஆதார் அட்டையும் கண்டிப்பாக கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு காயமாடாமல் இருக்க வாடிவாசல் முன்பு 200 மீட்டர் அளவிற்கு தேங்காய் நார் பரப்பப்பட்டு பிரத்யேகமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டுத் திடல் அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியை பார்வையிட பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு கேலரி, பாதுகாப்பு வசதி, குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. பொங்கல் பண்டிகையின் 2ஆம் நாளான நாளை மாட்டுப் பொங்கலும் நாளை மறுநாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. புதுடெல்லியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மகர சங்கராந்தி மற்றும் பொங்கல் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைப்பதிவில் நாடு முழுவதும் மக்கள் சங்கராந்தி மற்றும் பொங்கல் பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வளம் ஆகியவற்றை இந்த பண்டிகை வழங்கட்டும் என்றும் அதில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஆளுநர் திரு ஆர். என். ரவி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக ஆளுநர் திரு ஆர். என். ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், பழங்கால பாரம்பரியங்களில் வேரூன்றிய அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை நமது வளமான ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் நாளில் அமைதி, நல்லிணக்கம், வளம் ஆகியவை செழிக்கட்டும் என்றும் மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் விளங்க வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை என்றும் கல்வி, தொழில், வணிகம் என அனைத்து துறைகளிலும் புதிய வழிகளை தைத் திருநாள் உருவாக்கித் தரும் என்றும் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், மக்கள் அனைவரும் குன்றாத நலமும் குறையாத வளமும் மங்காத புகழும் பெற்று வாழ இந்நாளில் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வளம், நன்மை, அமைதி, மகிழ்ச்சி, சகோதரத்துவம் ஆகியவை செழிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாஸ் விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ரா. முத்தரசன், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை சங்கமம், நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார்.
சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உட்பட பல்வேறு நகரங்களில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடியாட்டம், தேவராட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தவுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் 150வது ஆண்டு விழா இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. பாரத் மண்டபத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். பருவநிலைக்கு உகந்த நாடாக இந்தியாவை மாற்றும் வகையில் மிஷன் மௌசம் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தொலைநோக்கு பார்வை 2047 என்ற ஆவணத்தையும் அவர் வெளியிடவுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பயனாளிகளுக்கான ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தின்படி ஊதிய நிதி முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக 1056 கோடி ரூபாய் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு ஊரக வளர்ச்சித்துறைக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான திருத்தப்பட்ட தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழு நாளை நடத்தவிருந்த தேசிய தகுதித் தேர்வை ஒத்திவைத்துள்ளது. பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு இத்தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் என்று பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வு எழுதவிருப்பவர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பின்தொடருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் மேலும் வளர்ச்சியடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். யுக்ரைனை பாதுகாக்கவும் அணு ஆயுத மோதலை தடுக்கவும் அந்நாட்டுக்கு அமெரிக்கா ஆதரவு தருவதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஒடிஷா மாநில அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் டிஜிட்டல் கண்காட்சி நேற்று பிரயாக்ராஜில் தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் அகரம் ஊராட்சியில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கலந்து கொண்டார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாளை சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சி கூடங்கள் மூடப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் மெட்ரோ ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வென்றது. ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று மாலை மணி 8:15க்கு நடைபெறும் ஆட்டத்தில் குணசிகா அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சூர்மா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் பெங்கால் அணியை வென்றது. ராஞ்சியில் இன்று மாலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி அணி பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கொக்கோ போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று புதுடெல்லியில் தொடங்கியது. ஆடவர் பிரிவில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியா 42-37 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்றது. இன்று மகளிர் பிரிவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பிரேசில் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது ஆண்டு விழாவை புதுடெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்.
பல்கலைக்கழக மானியக்குழு நாளை நடத்தவிருந்த தேசிய தகுதித் தேர்வை ஒத்திவைத்துள்ளது. ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.